செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மனித சமுதாயம் எதிர்கொள்ளும் பல சிக்கல்களுக்கு கம்பராமாயணத்தில் தீர்வு உள்ளது. கவர்னர் கைலாஷ்நாதன் கம்பன் விழாவில் பெருமிதம். மூன்றாவது முறையாக கவர்னர் மாளிகையில் வெடிகுண்டு மிரட்டல். புதுவையில் பரபரப்பு. புதுவையில் இருந்து தமிழகத்திற்கு கடத்தி செல்லப்பட்ட 28 லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள் பறிமுதல். கார் லாரி மூலம் கடத்தப்பட்டது தெரிய வந்தது. இனி விரிவான செய்திகள். மனித சமுதாயம் எதிர்கொள்ளும் பல பிரச்சனைகளுக்கு கம்பராமாயணத்தில் தீர்வு உள்ளதாக கவர்னர் கைலாஷ்நாதன் இன்று நடைபெற்ற கம்பன் விழாவில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கம்பன் கழகத்தின் சார்பில் 58ஆம் ஆண்டு கம்பன் விழா இன்று தொடங்கி 3 நாட்கள் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெறுகிறது. துவக்க விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். கம்பன் விழா மலரை வெளியிட்டு சிறந்த தமிழ் புலவர்களுக்கு நினைவு பரிசுகளையும் அவர்கள் வழங்கினர். கம்பன் கழகம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியருக்கு நடத்தப்பட்ட பேச்சு, கவிதை, கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. அதோடு கம்பன் கழக புதிய வாழ்நாள் உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முன்னதாக கவர்னர் கைலாஷ்நாதன் அருணகிரியார் உருவப்படத்திற்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, ராமலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவில் பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன், இன்றைய நவீன காலகட்டத்தில் மனித சமுதாயம் எதிர்கொள்கின்ற பல சிக்கல்களுக்கான தீர்வுகள் கம்பராமாயணத்தில் இருப்பதாகவும், ஒரு அரசனின் பொறுப்பு குடிமக்களின் நலம், நேர்மையான வாழ்க்கை, நம்பிக்கையான உறவு எல்லாம் இந்த காவியத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் அனைவரும் சகோதர உணர்வோடு வாழ்கிறார்கள் என்பதை மிக அழகாக எடுத்துக்காட்டிய காவியம் கம்பராமாயணம் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். மூன்றாவது முறையாக கவர்னர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2 மாதங்களாக ஜிப்மர் மருத்துவமனை, பிரெஞ்சு தூதரகம், கவர்னர் மாளிகை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், முதலமைச்சர் வீடு ஆகியவற்றிற்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்து கொண்டிருக்கிறது. அவ்வப்போது வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சோதனை நடத்திய போது அது வெறும் புரளி என்பது தெரிய வந்தது. ஒவ்வொரு முறை வெடிகுண்டு மிரட்டல் வரும்போதும் இதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் போலீசார் சோதனை நடத்துவதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை கவர்னர் மாளிகைக்கு மர்ம நபர் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் அனுப்பியுள்ளார். உடனே போலீசார் கவர்னர் மாளிகை சென்று ஒவ்வொரு இடமாக சோதனை நடத்தினர். ஆனால் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. இன்றும் அது புரளி என்று தெரிய வந்தது. இதற்கிடையே வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வரும் நபரை பிடிக்க முடியாமல் புதுச்சேரி போலீசார் திணறி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுவையிலிருந்து தமிழகத்திற்கு கடத்தி செல்லப்பட்ட 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு புதுவையிலிருந்து போலி மதுபாட்டில்களை கடத்துவதாக ரகசிய தகவல் கிடைத்ததா. இதனையடுத்து விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு காவல் ஆய்வாளர் நடராஜன், உதவி ஆய்வாளர் ஹினாயத் பாஷா மற்றும் போலீசார் ஆரோவில் அருகே உள்ள பூத்துறை பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது லாரி மற்றும் காரை மடக்கி சோதனை செய்தலில் லாரி மற்றும் காரில் புதுவையிலிருந்து கடத்தி வரப்பட்ட போலி மதுபானங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதிலிருந்து 28 லட்சம் மதிப்பிலான போலி மதுபான பாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார், லாரி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. கடத்தி வந்த மரக்காணம் மனுமந்தையை சேர்ந்த ராஜசேகர், திருச்சி பகுதியை சேர்ந்த கருத்தப்பாண்டி, புதுவையை சேர்ந்த பால்ஜோஸ், ராமநாதபுரத்தை சேர்ந்த சிதிக் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாரதியார் கிராம வங்கியில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் புதுவை பாரதியார் கிராம வங்கி செயல்பட்டு வருகிறது. இங்கு பராமரிப்பு பணிகளுக்கான வெல்டிங் பணி நடைபெற்று வந்த நிலையில் அதிகப்படியான மின்சுமை காரணமாக திடீரென்று மின்சார பெட்டியில் பழுது ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்தது. தீ மளமளவென்று மின் ஒயர்கள் மூலம் மற்ற இடங்களுக்கு பரவியதால் ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியில் ஓடினர். இந்த சம்பவம் குறித்து வங்கி ஊழியர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் வங்கியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து காரணமாக வங்கிக்கு வந்த பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இல்லை சார், ஆன் பண்ணல. பக்கத்தில் போய் செக் பண்ணுங்க அப்படின்னா பக்கத்தில் போய் செக் பண்ணாங்க, அங்கேயும் கரண்ட் இல்லை. ஸோ அப்படியே இது பண்ணல. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து இங்கே ஸ்மெல் வருது சார், எரிய ஸ்மெல் வருது அப்படின்னாங்க. அப்புறம் தான் அங்கே போட்டு
கோர்க்காடு மாரல் வித்யாலயா பள்ளி மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுவை வில்லியனூர் அருகே உள்ள கோர்க்காடு பகுதியில் அமைந்துள்ள மாரல் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவ மாணவியர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவி பிரீதா 600 மதிப்பெண்களுக்கு 527 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளி அளவில் முதலிடத்தையும், மாணவி அகலியா 526 மதிப்பெண்களை எடுத்து இரண்டாவது இடத்தையும், வாசவி 524 மதிப்பெண்களை எடுத்து மூன்றாவது இடத்தையும், ஜோதிகா 514 மதிப்பெண்களை எடுத்து நான்காவது இடத்தையும் பெற்றனர். கணினி பாடத்தில் மாணவி பிரீதா 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்து சாதனை படைத்துள்ளார். தேர்வு எழுதிய அதிகப்படியான மாணவ மாணவியர் 100 மதிப்பெண்ணும் 99, 98 ஆகிய மதிப்பெண்களை எடுத்து சிறந்த முறையில் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்வில் சிறப்பாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை எடுத்த மாணவர்களை அவர்களது பெற்றோர்களையும் பள்ளி தாளாளர் ராஜேந்திரன் மற்றும் பள்ளியின் முதல்வர் ரத்ன பிரியா ஆகியோர் கௌரவித்தனர். சாதனைக்கு உறுதுணையாக இருந்த பள்ளி ஆசிரியர்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. ஏம்பலம் பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. புதுவை ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள பாலாஜி மேல்நிலைப் பள்ளியின் மாணவ மாணவியர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவி ஹேமலட்சுமி 593 மதிப்பெண்களை எடுத்து பள்ளியில் முதலிடத்தையும், மாணவி நித்யஸ்ரீ 577 மதிப்பெண்களை எடுத்து பள்ளி அளவில் இரண்டாவது இடத்தையும், கார்த்திகா 576 மதிப்பெண்களை எடுத்து பள்ளி அளவில் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளனர். 550க்கும் மேல் 16 மாணவர்களும், 500க்கு மேல் 47 மாணவர்களும், 450க்கு மேல் 90 மாணவர்களும் பெற்றுள்ளனர். மேலும் மேத்தமெட்டிக்ஸில் ஒருவரும், பிசிக்ஸ் பாடத்தில் ஒருவரும், கெமிஸ்ட்ரி பாடத்தில் ஒருவரும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் 8 பேரும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடத்தில் 6 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களை பள்ளி தாளாளர் அழகப்பன் பாராட்டு தெரிவித்தார். பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களும் பள்ளி நிர்வாகிகளும் பாராட்டப்பட்டனர். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மற்றும் கூடப்பாக்கம் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளிகளின் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர். பார்கவி சக்தி 575 மதிப்பெண்களை பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார். மாணவி நிஷாந்தி 560 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடத்தையும், மாணவர் சுபாஷ் 543 மதிப்பெண்களை எடுத்து பள்ளி அளவில் 3வது இடத்தையும் பிடித்துள்ளனர். 500 மதிப்பெண்களுக்கு மேல் 6 மாணவர்கள் பெற்றுள்ளனர். சாதனை புரிந்த மாணவர்களை பள்ளி நிறுவனர் ராம சிவராஜன் பொன்னாடை போர்த்தியும், பள்ளி நிர்வாகி அஞ்சலாட்சி சிவராஜன் இனிப்பு வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த வெற்றிக்கு துணை நின்ற பள்ளி முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பள்ளி சார்பாக பாராட்டப்பட்டது. மேலும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த பள்ளியின் மாணவர் அபினாஷ் 571 மதிப்பெண்களை பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தையும், மாணவி மோனிஷா 559 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடத்தையும், ஜான்சி ராணி 558 மதிப்பெண்களை பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். பாடவாரியாக தமிழில் 99 2 மாணவர்கள் பெற்றுள்ளனர். கணினி அறிவியலில் 2 மாணவர்கள் 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். சாதனை புரிந்த மாணவர்களை பள்ளி நிறுவனர் ராம சிவராஜன் பொன்னாடை போர்த்தியும், பள்ளி நிர்வாகி அஞ்சலாட்சி சிவராஜன் பூங்கொத்து கொடுத்தும், சேர்மன் குருராஜ் இனிப்பு வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வெற்றிக்கு துணை நின்ற முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பள்ளி சார்பாக பாராட்டு நடத்தப்பட்டது. இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப்பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்றதோடு மட்டுமல்லாது 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக இந்த சாதனையை புரிந்து வருகிறது. இந்த பள்ளியில் மொத்தம் 76 மாணவர்கள் தேர்வு எழுதினர். அவர்கள் அனைவரும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர் நவீன் 2% மதிப்பெண்களுடன் முதலிடத்தையும், மாணவி பாவனா 92% மதிப்பெண்களுடன் 2வது இடத்தையும், சாதனா 91% மதிப்பெண்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பள்ளி நிறுவனர் தியாகராஜன் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து கொடுத்து கௌரவித்தார். இந்த பள்ளி மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களான 100%ஐ 8 மாணவர்களும்,
99 மதிப்பெண்களுக்கு மேல் 11 மாணவர்களும், 98 மதிப்பெண்களை 13 மாணவர்களும், 97 மதிப்பெண்களை 11 மாணவர்களும், 96 மதிப்பெண்களை 17 மாணவர்களும் பெற்றுள்ளனர். 53 மாணவர்கள் டெஸ்டினேஷனில் தேர்ச்சியும், 18 மாணவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தேர்ச்சியும் பெற்றுள்ளனர். மாணவர்களின் வெற்றிக்கு பாடுபட்ட பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்களை வனத்துறை அதிகாரிகள் சுயநலத்திற்காக வெட்டி வருவதை கண்டித்து வில்லியனூர் மாடவீதியில் கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அவர்கள் வனத்துறை அமைச்சரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும், அவர் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். கிராமப்புற பாதுகாப்பு இயக்க தலைவர் ஆறுமுகம், இளவரசன், சமூக மூத்த வன்னியர் சங்க தலைவர் அழகானந்தம், சமூக ஆர்வலர்கள் முரளிதரன், PRT பிரபு, சரவணன் மற்றும் செம்படுகை நன்னீரக இயக்கம் ராமமூர்த்தி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி தாய்மார்கள் பயன்பெறும் வகையில் புதிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் மிஷின் திறப்பு விழா மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணி ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் ஆகியவை நடைபெற்றதா. சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் சேவையை துவக்கி வைத்தனர். சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன், துணை இயக்குனர் ஆனந்தலட்சுமி, லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய தலைமை மருத்துவர், கருவடிக்குப்பம் துணை சுகாதார மைய மருத்துவர், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9,015 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 72,120 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,080 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மனித சமுதாயம் எதிர்கொள்ளும் பல சிக்கல்களுக்கு கம்பராமாயணத்தில் தீர்வு உள்ளது. கவர்னர் கைலாஷ்நாதன் கம்பன் விழாவில் பெருமிதம். 3வது முறையாக கவர்னர் மாளிகையில் வெடிகுண்டு மிரட்டல். புதுவையில் பரபரப்பு. புதுவையில் இருந்து தமிழகத்திற்கு கடத்தி